Now we are in compound interest. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு. Just interest on interest is called compound interest. அப்ப என்ன பண்ணுவோம்னா we will put a principal plus interest. So இந்த ரெண்டையும் கூட்டி then இது மேல we will charge interest. This is called என்னது compound interest சொல்றோம். Let me check theory வந்து பார்த்துட்டு will come back. Listen. We have learned about the simple interest. We know that if the principal remains the same for the entire period or time, then interest is called as simple interest. So அப்ப எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ எவ்வளவு லோன் கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட் அப்படியே இன்டாக்டா வச்சுட்டு அது மேலேயே நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். However, in practice, the method according to which banks, insurance corporations, and other money lending and deposit taking companies calculate interest is different. So actual practice la interest வந்து அந்த மாதிரி அந்த அமௌண்ட் அப்படியே ஒரிஜினலா வச்சுட்டு அது மேல வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இது இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு டேர்ம் முடியும் போதும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்து பிரின்சிபலோட ஆட் பண்ணி அது மேல மறுபடியும் they will compute interest. To understand this method, we consider an example. இது புரிஞ்சுக்கிறதுக்காக they give an example. Suppose if you deposit 50,000 in ICICI Bank. ICICI Bankல நீங்க என்ன பண்றீங்க, 50,000 ரூபாய் டெபாசிட் பண்றீங்க. So listen very carefully. You are depositing 50,000 in ICICI Bank for எவ்வளவு years? 2 years. 7% per annum compounded annually. என்ன சொல்றாங்க, சிம்பிள் சொல்ல compounded annually. So அப்ப listen very carefully. எப்படி கண்டுபிடிக்கணும்னா PIT தான், PIT தான். அனலைசன் 50,000 into எவ்வளவு பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% into இந்த டேர்ம் வந்து 1 இயருக்கு தான் எடுத்துக்கும். அப்ப இதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது when you compute னா அப்ப A equal to P plus I equal to PIT. Therefore 50,000 plus 3,500. Then again I equal to PIT equal to 50,000 இல்ல 53,500. அதாவது இந்த A. அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல A எப்படி கண்டுபிடிக்கணும், செகண்ட் இயர்ல P equal to A மாறிடும். அப்ப செகண்ட் இயரோட பிரின்சிபல் எவ்வளவு 53,500 into 7% into 1 year. இப்படி போடும்போது 53,500 into 7% போட்டீங்கன்னா you will get 3,745. அப்ப then again A equal to then P plus I equal to 53,500 plus 3,745 equal to 57,245. இது வந்து அண்டர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கண்டுபிடிச்சா என்ன வரும்னு பாருங்க. PIT ஃபார்முலா I equal to so 50,000 into 7% into 2 equal to 7,000. You'll get 7,000. Listen, அப்ப A equal to under simple interestல 50,000 plus 7,000 equal to 57,000. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கீழே A equal to ஃபைனலா A equal to at the end of year 2ல 57,245 ஆனா இங்க 57. அப்ப ரெண்டுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? So 245 rupees. இது எதனால இந்த 245 டிஃபரன்ஸ் வருதுன்னா இந்த 3,500 ரூபாய்க்கும் இங்க கண்டுபிடிக்கிற 3,500க்கும் we are putting the interest எவ்வளவு பர்சன்டேஜ் 7%. அப்ப 3,500 into 7% போட்டீங்கன்னா you will get 245. So இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் சொல்றோம். என்ன சொல்றோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். Interest on interest equal to compound interest. Tell me whether you understood or not. Tell me, kindly update me whether you understood or not. Compound interest புரிஞ்சா புரியல? Pravina said yes. Soundar, Abhinaya, then Jayakash, Sridevi, Srinija, then Aswini, then Dividasni, Monisa, then Jaisalvi, Haripaval, Joy Tina, Kirtivasan, Anandraj, Rakshana, Abhisri. So compound interest simple.
ஸோ அதாவது இனிஷியல் பிரின்சிபல் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ ஒவ்வொரு பீரியடோட டேர்ம் முடிய என்ன ஆயிட்டு இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்றோம். அப்ப இங்க இனிஷியலா 50,000 இருந்தது, இந்த வருஷம் 3,500 இன்ட்ரெஸ்ட், தேர்ஃபோர் பி என்ன மாறிடுச்சு 53,500 மாதிரி. சப்போஸ் தேர்ட் இயர் இருந்ததுன்னு வைங்களேன், தென் இந்த 57,245 இன்ட்டு 7% இன்ட்டு 1 இயர் வந்து 3 இயர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அப்ப 3 இயர்ஸ் முடியும் போது ஏ எவ்வளோன்னு கேட்டா யூ ஹேவ் டு டூ லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதை வந்து ஃபார்முலா பேசிஸ்ல நம்ம எப்படி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. லெட் மீ கோ த்ரூ ஆன் இட். சரியா? லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ லிசன், அவங்க போட்டிருக்காங்களா இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் போட்டிருக்காங்களா 50,000 7/100 1 3,500. இன்ட்ரெஸ்ட் ஃபார் த செகண்ட் இயர் லிசன் அந்த 50,000 பிளஸ் இந்த 3,500 இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்ப டோட்டல் பிரின்சிபல் என்னவா மாறிடுச்சு 53,500 மாறிடுச்சு. அதுக்கு 7% போட்டோம்னா 3,745. அப்ப லிசன், இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த செகண்ட் இயர் ஈக்குவல் டு 7,245. இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போட்டோம்னா 7,000 வரும். லிசன் என்ன சொல்றது, the interest rupees 245 is more than the simple interest on 50,000 for 2 years. அது ஏற்கனவே கோட் காமிச்சிட்டு அப்படின்னு you must have noticed this excess in interest is due to the fact that principal for the second year was more than the principal for first year. So ஃபர்ஸ்ட் இயரோட PIT எவ்வளோ 50,000, செகண்ட் இயரோட PI எவ்வளோ 53,500. இந்த ரீசன்னாலதான் என்ன ஆகுது, இந்த 3,500 ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டாந்து இந்த பிரின்சிபலோட ஆட் பண்ணி அது மேல இன்ட்ரெஸ்ட் போடுறோம். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் பாருங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட்ல 245 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக. Thus we can define that compound interest as the interest that accrues in earnings for each specified period of time added to the principal, thus increasing the principal base on which subsequent interest is computed. இதை மட்டும் இன்வெர்டர் கமாக்குள்ள போட்டுங்க. இந்த எக்ஸாம்ல ஏதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா இல்ல ஒருவேளை தியரியில் நீங்க ஏதாவது மீன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை மட்டும் மீன் பண்ணா போதும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சானியா டெபாசிட்டட் 1 lakh in the nationalized bank for 3 years. If the rate of interest is 7%, calculate the interest that the bank has to pay Sania after 3 years if the interest is compounded annually. Can you compute me? Total 3 years முடியும் போது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் வந்து சானியா கொடுக்கணும்? சானியா வந்து 1 லட்ச ரூபா பிரின்சிபல் வந்து இனிஷியல் பிரின்சிபல் 1 lakh, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7%, T equal to 3 years, that is I, T equal to 3 years. So find out என்ன கேட்கறாங்கன்னா at the end of 3 year, how much interest will bank pay to Sania? தயவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணு, நீங்க புக்கோட ஆன்சரை பார்க்காத. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் 1 lakh into 7% into 1 equal to 7,000. Then interest for second year 1,07,000 into 7% into 1. அப்ப 7,490. Interest for third year. நான் தப்பா கூட போடுவேன், வேணும்னே தப்பா போடுவேன். நீ இதை பார்த்து போட்டீங்கன்னா இந்த பார்த்து ஆன்சர் சொன்னீங்கன்னா தப்புன்னு சொல்லிடுவேன். into 7% into 1 year. Therefore total interest. நான் வேணும்னே தப்பா போட்டுட்டு இருக்கேன், என்னை பார்த்து போட்டு யாராவது ஆன்சர் சொன்னீங்கன்னா I year 1 plus I year 2 plus I year 3. 7,000 plus 7,490 plus 8,035. So kindly update me. என்னோட ஆன்சர் படி 22,525 சொல்றேன். நீங்க எல்லாம் ஆன்சர் அப்டேட் பண்ணுங்க. அப்போ ப்ளீஸ் அப்டேட் மீ த ஆன்சர். கைண்ட்லி அப்டேட் மீ த ஆன்சர். 3 வருஷம் முடியும் போது பேங்க் வந்து சானியாக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு கேக்குறாங்க. 3 இயர்ஸ் முடியும் போது பேங்க் வந்து சானியாக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க?
திருப்பி சொல்லி தரணும்னா சொல்லுங்க, திருப்பி சொல்லி தரேன். எனிபடி சார், டு யூ நீட் எனிதிங் அகைன் ரிவிஷன் ஏதாவது யாருக்காவது வேணுமா? சவுந்தர் 22,504 சொல்லியிருக்காரு. திவ்யதர்ஷினி 22,504, ஆனந்த்ராஜ் 22,504, தென் ஜாய்டினா 22,504. எனக்கு எவ்வளவு வருது? எனக்கு தப்பா வருது. ரவீனா காம்பவுண்ட் டெஸ்ட் 22,504. அப்ப நான் தப்பா போட்டு 22,504. எல்லாத்துக்கும் 22,504 தான் வருது. நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்? 1,14,490. Eight zero one four. So 22,504 will be the right answer. Very good to all those. யாரெல்லாம் அப்டேட் பண்ணிருக்கீங்க? From Sounder, Dividasni, Anandraj, Jaitina, Pravina, Sridevi, Jayakash, Abhisri, then Jaisalvi, then Kirti Vasan, Abhinaya, Haripaval, Srinija, Rachana, Mayerasu, Monisa, Aswini. So very good, ma. எல்லாருமே right answer. The answer is 22,504. Let me check whether அந்த answer கரெக்டா இல்லையா எனக்கு தெரியாது. பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல 7,000 இன்ட்ரெஸ்ட், அடுத்த வருஷம் பிரின்சிபல் என்னவா மாறிடுச்சு? 1,07,000 மாறிடுச்சு. Then next year interest 7,490. The principal for third year வந்து 1,14,490. Therefore 8014.30, 22,504.30 is the compound interest at the end of third year. So amount அவங்க அமௌண்ட்டும் போட்டிருக்காங்க. அப்ப அமௌண்ட் என்ன பண்ணும்? So A equal to P plus A, P plus A compound interest. P equal to எவ்வளோ? P equal to 1 lakh plus compound interest வந்து 22,504 equal to 1,22,504 is the A. So 1,22,000. அப்ப நான் என்ன சொல்ல? Compound interest அப்படிங்கிறது interest on interest. Now we can summarize the main difference between simple interest and compound interest. The main difference between simple interest and the compound interest is that simple interest is the principal remains constant throughout, whereas in the compound interest, principal goes on changing at the end of specific period. For a given principal, the rate and time, the compound interest are generally more than the simple interest. So compound interest பார்க்கும்போது simple interest விட rate of interest வந்து that is amount of interest வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா பிரின்சிபல் கீப் ஆன் சேஞ்சிங், ஒவ்வொரு டேர்ம் முடியும் போது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், அதனால மாறுதுன்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் கன்வர்ஷன் பீரியட். வெரி கேர்ஃபுல், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. கன்வர்ஷன் பீரியட்னா என்ன? அதாவது லிசன்மா, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கல்ல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு சப்போஸ் 10% பர் ஆனம் சொல்லிடுவாங்க. மேலேயே பார்த்தோம், எதுவுமே சொல்லினாலும் பர் ஆனம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குவார்டர்லி பீரியட்னு சொல்லுவாங்க. குவார்டர்லி பீரியட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் குவார்டர்லி பீரியட் சொன்னாங்கன்னா இது வந்து பர் ஆனம் இருக்கு இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணணும்னா 10% டிவிஷன் பை 4. ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவார்டர்? 4 குவார்டர். அப்ப 2.5% பர் குவார்டர் எடுத்து. இதே வந்து இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஹாஃப் ஏலி, இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஹாஃப் ஏலி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்னா 10% டிவைடட் பை 2ன்னு போட்டு 5% வந்து போடணும். தென் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் மந்த்லி, இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் மந்த்லின்னு கொடுத்துட்டாங்கன்னா 10% டிவிஷன் பை 12 போடணும். அப்ப 10 டிவைட் பை 12 போட்டா வருது 10 டிவிஷன் பை 12 போட்டா ஸோ 8.33%, சாரி 0.833%. So like that you have to convert it. So அப்ப அவங்க குவார்டர்லி கொடுத்துருக்காங்களா, காம்பவுண்டட் ஹாஃப் ஏலியா, இல்ல ஒருவேளை இப்படி சொல்லலாம், இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் பர் டே கொடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் பர் டே கொடுத்தாங்கன்னா 10% டிவிஷன் பை 365 போகணும். 10% டிவிஷன் பை 10 division by 365 into answer எவ்வளோ?
0.027 இந்த மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ பர் டேனா டிவிஷன் பை 360, பர் மந்த்னா டிவிஷன் பை 12, ஹாஃப் இயர்லினா டிவிஷன் பை 2, குவார்டர்லினா டிவிஷன் பை 4. அது என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணீங்க. இதே வீக்லின்னு சொன்னாங்கன்னா டிவிஷன் பை 52 போடுங்க. ஸோ இதுதான் வந்து conversion period. Listen very carefully. In the example discussed above, the interest was calculated on a yearly basis. That is, interest was compounded annually. However, in practice, it is not necessary that the interest be compounded annually. For example, if banks, the interest is often compounded twice a year, half yearly or semi-annually. But half yearly கொடுத்தாலும் ஒண்ணுதான், semi annually ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். Interest is calculated and added to the principal after every 6 months. 6 மாசத்துக்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. In some financial institutions, interest is compounded quarterly. அப்ப 4 times கூட வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு ஆட் பண்ணுவாங்க. The period at the end of which the interest is compounded is called conversion period. ஸோ அப்ப எந்த பீரியட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலோட ஆட் பண்றீங்களோ அந்த பீரியடுக்கு பேரு கன்வர்ஷன் பீரியட். When the interest is calculated and added to the principal every 6 months, the conversion period is 6 months. In this case, the number of conversion periods per year would be 2. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு பிரின்சிபலோட ஆட் பண்ணுவோம். If the loan or deposit was for 5 years, then the conversion period would be 10. ஏன் 6 மாசத்துக்கு ஒருக்கா காம்பவுண்டட் ஆஃப் இயர்லினா அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 டைம் வந்து காம்பவுண்ட் பண்ணுவோம். 1 இயருக்கு ஃபார் 1 இயர் 2 டைம்ஸ் காம்பவுண்டிங். அப்ப 5 இயர்ஸ்க்கு 5 into 2 10 டைம்ஸ் காம்பவுண்டிங். 10 டைம்ஸ் காம்பவுண்டிங் அதான் சொல்றாங்க. So listen very carefully. Next, so would be 10. கன்வர்ஷன் பீரியட் கொடுத்துருக்காங்களா? கன்வர்ஷன் பீரியட் 1 டேனா காம்பவுண்டட் டெய்லி டிவிஷன் பை 365. 1 மந்த்னா காம்பவுண்டட் மந்த்லி டிவிஷன் பை 12. 3 மந்த்ஸ்னா 4, 6 மந்த்ஸ்னா 2, 12 மந்த்ஸ்னா பிரச்சனை இல்லை, அது நம்ம இது வரைக்கும் அப்படிதான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்ப இதுதான் கன்வர்ஷன் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு டேபிள். தென் லிசன், நம்ம இப்ப ஃபார்முலா பார்க்க போறோம். நம்மளுக்கு ஃபார்முலா எல்லாம் முக்கியம் இல்ல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். மேல பார்த்த மாதிரி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஃபார்முலாவை நான் சொல்லி கொடுத்துறேன். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் சூஸ் த பெஸ்ட் தான் பண்ண போறோம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. லிசன். ஸோ லிசன், இது வந்து இயர் 1க்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா எழுதியிருந்தோம் இல்லையா? ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் பிஐடின்னு போட்டுருந்தோம், கரெக்டா? A equal to P plus PIT. Then again அதை simplify பண்ணி A equal to P into 1 plus IT ன்னு எழுதிடணும், கரெக்டா? இது கீழே 1 போட்டுக்கிறாங்கப்பா, அவ்வளவுதான்ப்பா. இது ஃபர்ஸ்ட் இருக்கு. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. A1 equal to P plus PIங்கிறாங்க, சரிங்களா? That is P into 1 plus I. P into 1 plus I. P into principal plus interest. PI ன்னு போடுறாங்க. So P into 1 plus I. அப்ப இங்க T போட்டிருக்கோம்னா ஓகே. லிசன், ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் காமன் பண்றோம். P plus PI. அப்ப இன்டு A1 equal to P1 plus 1 plus I. P into 1 plus I, ரைட்டா? தென் நெக்ஸ்ட் A2. ஏன்னா அமௌண்ட் A2 equal to இந்த A1 வந்துடும், A1. ஸோ இயர் 1ஓட A1, தென் அதுக்கப்புறம் பிளஸ் PI. பிளஸ் PI வராது, PI பதிலா AI. PI பதிலா A. ஏன்னா இந்த A1 மேலதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்ப லிசன், A1 plus AI. லெட் செக் A1 plus AI. அப்ப இந்த இடத்துல you have to mention A1I. அப்ப A3 equal to என்ன? A3 equal to A2 plus A2I. A3 equal to A2 plus A2I. Listen. So A3 equal to A2 plus A2I. இதை அவங்க மறுபடியும் சிம்பிளை பண்றாங்க. என்ன சிம்பிளை பண்றாங்கன்னா, லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ இது இருக்கு பாத்தீங்களா? இதை மறுபடியும் அவங்க சிம்பிள் இந்த 1 எடுத்துட்டு மறுபடியும் அவங்க என்ன சிம்பிளை பண்றாங்கன்னா, லிசன், இத A2க்கு A2 equal to இங்க இருந்து டிரைவ் பண்றோம், P into 1 plus I
into 1 plus I ன்னு சொல்றோம். Listen very carefully. P into 1 plus I again into 1 plus I. அப்ப நம்ம இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணி என்ன எழுதலாம்? A2 equal to P into 1 plus I whole power 2 போடலாமா? ஏன்னா இந்த ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறோம்? ஜாயின். அப்ப இது ஸ்கொயர்டு இல்லையா? ரெண்டையும் சேர்த்துனா இதுக்கு நேரா ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்ப A3 equal to என்ன வரும்? Then A3 equal to P into 1 plus I whole power 3. Listen very carefully. போட்டிருக்கோமா? A3 equal to P into 1 plus I whole power 3. ஏன்னா ஏற்கனவே என்ன இருந்துச்சு? ஏற்கனவே இது பண்ணிருக்கோம். நம்ம A2 into 1 plus I போட்டிருக்கோம். அதை சிம்பிளை பண்ணோம். Then AN equal to. அப்ப AN என்னது? அதாவது லாஸ்ட் இயரோட அமௌண்ட் ஈக்குவல் டு. இந்த மாதிரி ஒவ்வொரு இயருக்கு அப்படி போட்டே போலாம். அப்ப AN equal to AN minus 1. AN equal to AN minus 1 plus. ஏன்னா இங்க இருக்கிறது தான் நம்ம அது கூட ஐயோட பெருக்குவோம். இங்க இருக்கிற அமௌண்ட் அப்படி ஐயோட பெருக்குவோம். இங்க இருக்கிறது அப்படி ஐயோட. அப்ப AN minus 1 into I. AN minus 1 into I. Listen very carefully. அதான் சொல்றோம் A into AN minus 1 plus AN minus 1 plus I. இதை நம்ம சிம்பிளை பண்றோம். எங்க இந்த சிம்பிளை பண்ணோம்ல அந்த மாதிரி. அப்ப AN காமனா வெளியே எடுத்துறோம். AN காமனா வெளியே எடுத்துட்டோம்னா இங்க பிராக்கெட்ல 1 AN minus 1. AN minus 1 equal to 1 plus I. AN minus 1 equal to, simply listen here, AN minus 1 equal to 1 plus I. இதை அவங்க மறுபடியும் சிம்பிளை பண்ணி எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னா P into N plus 1. P into N plus I. P into N plus I இல்ல 1 plus. P into 1 plus I whole power N minus 1 into 1 plus I ன்னு எழுதுறாங்க. into 1 plus I. இதை மறுபடியும் அவங்க சிம்பிளை பண்றாங்க. ஏன்? இந்த ரெண்டையும் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க. அப்ப P equal to உள்ள சிம்பிளை பண்ணி P into 1 plus I whole power N எழுதுறாங்க. அப்ப AN equal to P into 1 plus I whole power N. P into 1 plus I whole power N. Thus the accrued amount AN of a principal P after N conversion periods, அது எத்தனை வருஷமா அத்தனை வருஷம் கழிச்சு in decimal the rate of interest per conversion period is given by. கீழே அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்கம்மா. லிசன். P in interest equal to, இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ அந்த P into 1 plus N whole power N minus 1 போட்டே இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிடும். ஸோ N is the total conversions. Nங்கிறது total number of conversion, that is number of conversion per year. இங்க சொன்னோம்ல, இங்க போட்டோம்ல, இதுதான் number of conversion. 1 4 12 2 1 365 அப்படிங்கிறது N. அப்ப N equal to அந்த கன்வர்ஷன் என்ன? அப்ப நம்ம சொன்னோம்ல, இப்ப ஹாஃப் ஏலினா 2, இதே குவார்டர்லினா 4, இதே வந்து வீக்லினா 52, இதே வந்து டேஸ்னா டே பர் டே அப்படின்னா 365, இதே வந்து மந்த்னா 12. அப்ப இந்த என் யூஸ் பண்றீங்களா, இந்த என் சொல்றோம்ல, இந்த எண்ணுங்கிறது இந்த பீரியட்ல ஏதோ அந்த சம்ம பொறுத்து இந்த பீரியட்ல ஏதோ ஒரு பீரியட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. இப்ப எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஐ நீட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, P into, that is compound interest, equal to P into 1 plus I whole power N minus 1. minus 1 போட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? So the listen. P into 1 plus I whole power N minus 1. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்னங்கிறது உனக்கு கிடைக்கும். So only adopt this formula, very easiest formula. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் கன்வர்ஷனுக்காக. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதெல்லாம் எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. டைரக்டா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல போட்டு போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ரைட்டா? So these are the formulas we have derived. Simple interest formula வச்சு தான் compound interest formula வந்து derive பண்றாங்க. Listen. Computation of A shall be quite simple with the calculator. Calculator யூஸ் பண்ணி போடும்போது ரொம்ப சிம்பிள். However, compound interest table and tables for the various rates per annum அவங்களே கொடுத்துருவாங்க. காம்பவுண்ட் டேபிள், தென் வந்து மந்த்லி காம்பவுண்டிங், டெய்லி காம்பவுண்டிங் டேபிள் எல்லாம் இருக்கு. அவங்க சம்பள எக்ஸாம்ல கொடுத்தாலும் கொடுக்கலாம். லிசன். 2000 is invested. 2000 is invested, annual rate of 10%. What would be the amount after 2 years if compounding is done annually? காம்பவுண்டிங் ஆனுவலா பண்ணோம்னா எவ்வளோன்னு கேட்கறாங்க. செமி ஆனுவலா பண்ணா எவ்வளோ, குவார்டர்லியா பண்ணா எவ்வளோ, மந்த்லி பண்ணா எவ்வளோ. அப்போ உங்களுக்கு கன்வர்ஷன் பீரியட் தெரியும். ஆனுவல்னா 1,
செமி ஆனுவல்னா 2, குவார்டர்லினா 4, மந்த்லினா 12. அப்ப யூ ஹேவ் டு அடாப்ட் இன் தட் ஃபார்முலா. அப்ப கம் டு திஸ் ஃபார்முலா. சப்போஸ் ஆனுவலினா இதுதான் ஃபார்முலா. ஆனுவல் ஃபார்முலால ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஜஸ்ட் பி இன்டு பி பிளஸ் ஐ அவ்வளவுதான். listen, so 2000 listen, an equal to, this is final form, we derived this formula, this is final formula. So an equal to p into 1 plus I whole power n. So similar principle on the 2000 plus 1 plus rate of interest எவ்வளவு கொடுத்திருக்காங்க? Rate of interest they said that I 10% whole power n என்னது 1. அப்ப equal to 2000 into 1.1 கரெக்டா? Equal to 2000 into 1.1, 2000 into 1.1 equal to 2200. Therefore, A equal to 2200. Then I equal to P minus, sorry, A minus P equal to 2200 minus 2000 equal to 200. I equal to 200. Let me check. இது வந்து per annum. Listen. சரிங்க, எத்தனை வருஷம்? சரி, 2 years மா. Number of years வந்து 2 years. நம்ம 1 year போட்டிருக்கோம். Number of years வந்து 2 years. அப்ப இந்த இடத்துல வந்து 1.1 into போட்டா 1.1 into equal to போட்டுருக்கேன், equal to 1.21. அப்ப 2000 into 1.21 போட்டா into 2000 போட்டா you will get 2420. அப்ப 2420 minus 2000 equal to 420. Listen, கன்வர்ஷன் பீரியடை இந்த இன்ட்ரெஸ்டால மட்டும்தான் டிவிஷன் பண்ணோம். இது இந்த டேர்ம் பாத்துங்க, இது என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம், என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் டேர்ம். லெட் மீ செக். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம இப்ப வந்து இயர்லி ஆனுவலி போட்டுருக்கோம். செமி ஆனுவலி போடலாமா? இதே ஃபார்முலா தான். an equal to இதே ஃபார்முலா. let me check for semi annually. an equal to p into 1 plus I whole power n. Listen very carefully. So இங்க வந்து கன்வர்ஷன் பீரியட் equal to 2. ஏன்? half yearly. half yearlyனாலும் ஆர் செமி இயர்லினாலும், செமி இயர்லினாலும் கன்வர்ஷன் பீரியட் எவ்வளோ? 2. அப்ப லிசன் வெரி கேர்ஃபுல்லி. பிங்கிறது 2000, தென் 1ங்கிறது அப்படியே வச்சுக்கோ. இந்த இடத்துல 10% போறீங்களா, அதுக்கு பதிலா 10% டிவிஷன் பை 2 போடணும், ஹோல் பவர் 2. ஏன்னா செமி annually, that is compounded half yearly. அப்ப ஈக்குவல் டு 2000 into 1 plus 5% whole power 2. 1 plus 5% whole power 2 equal to, so 2000 அப்ப நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இங்க 2 வராது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் will come 4. ஏன்னா காம்பவுண்டட் ஹாஃப் வேலியில, ஹாஃப் வேலிங் போது அப்ப 2 இயர்ஸுக்கு வந்து 2 டைம்ஸ் இல்லையா? அப்போ 4 வரும். அப்ப 2000 into 1.05 whole power 4. அப்ப 1.05 into equal to 1.1025 வருது இல்லையா? டேர்ம் மட்டும் கன்ஃபியூஷன் இருக்கு. லெட் மீ செக். அப்ப 2000 into 1.05 into equal to, n வந்து 2 years வச்சுக்கோங்க. n வந்து keep it 2 years. Let me check. அப்ப 1.1025 equal to into 2000 equal to, you will get 2205. You get 2205. Let me check. இது 4 or 2 மட்டும் செக் பண்ணிக்கலாம். செமி ஆனுவல் வரும்போது n வந்து 4 மாறி நம்ம போட்டதா கரெக்ட். சோ n வந்து 4 மாத்திக்கணும். n keep it as 4. அப்ப இந்த இடத்துல 1.05 க்கு 1.05 into equal to into 1.05 into 1.05 equal to 1.2155. You will get 1.2155. Therefore 2000 into, answer 2431. That is A equal to 2431. Now listen very carefully. அதாவது கன்வர்ஷன் பீரியடை எதால பெருக்கிக்கணும்? என்னாலையும் பெருக்கிக்கணும், இங்க டிவைட் பண்ணிக்கணும். அப்ப கன்வர்ஷன் பீரியடை
conversion period should be used as follows. Should be used as follows. First, divide conversion period with I, that is rate of interest. Then next, multiply conversion period with n, that is n equal to terms. N equal to terms equal to number of years. Now answer 2431 வருது. Let me check whether yes, we got the answer of 2431. Therefore, listen, இது quarterly compounding இதுக்கே பண்ணலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, semi annually, quarterly, monthly. So let me check. இதுக்கே quarterly compounding. அப்ப இந்த இடத்துல listen, இங்க வந்து 4, இங்க வந்து என்னது 4, இங்க வந்து 2 into 4. ஏன்னா listen, divide the conversion period with I. Conversion period 4 quarterly, அப்ப into 4. அப்ப இந்த இடத்துல 8, அப்ப இந்த இடத்துல 5% பதிலா 10 division by 4 equal to 2.5 equal to 2.5%. அப்ப listen, 1.025 whole power 8, correct? So 2.5 division by 100 equal to yes 1.025. அப்ப 1.025 into equal to அப்ப into 1.21, correct? 84, let me check, 1.025 yes 1.2184. அப்ப பெருக்குனீங்கன்னா a equal to how much you will get? A equal to into 2000 போட்டீங்கன்னா you will get 2436. Let me check compounded 2436. இதுக்கு quarterly compounding. இதே monthly compounding இருந்தா என்ன சொல்லிருக்கேன், divide the rate of interest by 12. அப்ப இந்த இடத்துல division by 12, அப்ப இந்த இடத்துல into 12. அப்ப இங்க ஸ்கொயர் ரூட்ல 24 வரும். இந்த இடத்துல 10 division by 12 போட்டா எவ்வளவு வருது? 10 division by 12 equal to 0.833%. 0.833%. அப்ப இங்க போடும்போது 0.833 division by 100 equal to 1.0083 whole power 24. When you adopt, அது பண்ணும்போது எவ்வளவு வரும்? 1.0083 into equal to ஓகேவா? So into 1.083 so answer வந்து into 24 டைம் போடும்போது 1.22954 வருது. 1.22944. அப்ப into 2000 போட்டா you will get 2459. 2459. இது வந்து compounded monthly பண்ணும்போது answer. Let me check whether our answer matches. 2440 வருது இல்லையா? நமக்கு எப்படி 2459 இருந்துச்சு? 1.22029 வருது. யாருக்கோ தெரியுமா எப்படி ஈஸியா வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுன்னு? எனி அதர் ஐடியா? 24 ஈஸியா கண்டுபிடிக்கணும் என்ன பண்றது? இது எல்லாமே கரெக்ட் தான், பட் இந்த ஸ்கொயர் ரூட்ல தான் சம்திங். Anybody knows how to find out without using calculator or calculator யூஸ் பண்ணி 24 டைம்ஸ் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது? யாருக்கா தெரியுமாமா? யாரும் பேச மாட்டேங்கிறீங்க, இருக்கீங்களா இல்லையா? Anybody knows how to compute square root? அதாவது 24 டைம்
சார் சிம்பிளா இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்படி யாராவது இருக்கியா? யாராவது பேசுமா? சவுந்தர்? நோ சார், நோ சார். வேற வழியே இல்ல, கால்குலேட்டர். எஸ் சார், கால்குலேட்டர் தாங்க சார் போட்டோம். சார் எல்சிஎம்ல போடலாம் சார். எல்சிஎம்ல போடலாம். எப்படியும் போடுறது சார் எல்சிஎம் மெத்தட்ல வந்துட்டு இப்போ ஒரு நம்பர் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்கன்னா சொல்லுங்க சார். 24 எடுத்துக்கங்க சார். நீங்களே ஒரு நம்பர் சொல்லுங்களேன், எப்படி கண்டுபிடிக்கணும் சார்? 24. ஓகே சார். 24 வந்துட்டு பிரைம் நம்பர், மினிமம் பிரைம் நம்பர்னால ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணலாம் சார். அப்படியே எல்சிஎம் எடுக்கிற மாதிரி தான் சார். அப்ப 2ஆல போட்டா 12 கரெக்டா? எஸ் சார். அப்ப மறுபடியும் 6, மறுபடியும் 2ஆல போட்டா 3 கரெக்டா? எஸ் சார். சார் இப்போ வந்து ரெண்டு டூ இருந்தா ஒரு டூ எடுத்துக்கணும் சார். ஓகே. ஒரே ஒரு டைம் மட்டும் இருக்கிறது. 2 வந்துட்டு 3 டைம் இருக்கு சார். 2 டைம் இருக்கிறதுனால ஒரு டைம் எடுத்துக்கிறோம். ஒரு 2 வெளியே போட்டுலாம் சார். ரூட்டுக்குள்ள 2 into 3 வரும் சார். ஏன்னா அதை வந்து 2 டைம் இல்ல சார், ஒவ்வொரு டைம் தான் இருக்கு. அதனால ரூட்டுக்குள்ள போடணும். 2 root 6 இப்படி போட்டு இப்படியா? எஸ் சார். 2 root 6 ஆன்சர் சார். 2 into root 6 சார். ஓகே, அதான் சார் ஆன்சர். 6க்கு ரூட் எடுக்கணுமா? எஸ் சார். அது வந்து இது வந்து ரூட் நம்பருக்கு மட்டும்தான் சார் எடுக்க முடியும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு மட்டும்தான் சார் எடுக்க முடியும் ரூட் இந்த மாதிரி. ஓகே ஓகே. இப்போ இது கரெக்டா? இது சார் 2 root 6ங்கிறது கரெக்ட் வேல்யூ சார். ரூட் 6ஓட வேல்யூவை 2ஆல மல்டிப்ளை பண்ணா ரூட் 24ஓட வேல்யூ வந்துடும் சார். ஆமா, 1.2247 வருதுமா. 1.2247. லிசன் புரிஞ்சாமா எப்படின்னு? அவர் எல்சிஎம் எடுத்துக்கணும்னு சொல்றாரு. லிசன் அண்டர்ஸ்டாண்ட்மா. அதாவது இந்த மாதிரி அதாவது ஸ்கொயர் வேல்யூ இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்றாருமா. இப்ப நம்மளுக்கு எக்ஸாக்டா 24 இருக்கா? அப்ப 24 எடுத்துங்க. அது வந்து எல்சிஎம் போட சொல்றாரு. 2 போட்டா 12, தென் மறுபடியும் எல்சிஎம் 6, மறுபடியும் வந்து 12 போட்டா 3 வருது. ஏன்னா ஒரு வேல்யூ டபுள் டைம் இருந்ததுன்னா அதை வந்து சிங்கிள் வேல்யூ எடுத்துக்க சொல்றாரு. ஒரு வேல்யூ டபுள் டைம் இருந்ததுன்னா அதை சிங்கிள் வேல்யூ எடுத்து 2 எடுத்துக்க சொல்றாரு. அப்ப இதெல்லாம் ஒன் டைம் தான் இருக்கு, அதனால இதை ரூட்டுக்குள்ள போட்டுக்கீங்கன்னு சொல்றாரு. அப்ப ரூட்டுக்குள்ள 2 into 3 போட்டு சொல்ல, ரூட்டுக்கு மேல ஸ்கொயர் போட்டு சொல்றாரு. அப்ப இது இன்னும் சிம்பிளை பண்ணா ரூட் 6. அப்ப 6க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. 6க்கு டேக் ஸ்கொயர் ரூட், யூ வில் கெட் 2.44 வருது. 2.44948. இதை வந்து 2ஆல வந்து என்ன பண்ணி பெருக்கி சொல்றாரு. அப்ப இன்டு 2 போட்டோம்னா நமக்கு சரி 2.12 டிவிஷன் பண்ணிக்கணுமாமா சார்? இல்ல ஸ்கொயர் எடுக்கணுமா? மல்டிப்ளை தான் சார். சார் 2 ஓகே. into அப்ப root 6 தான் சார். ஓகே ஓகே. அப்ப ரூட் 6க்கு எவ்வளவு வருதுன்னா 6க்கு ரூட் எடுத்தா 2.44 சம்திங் வருது. இன்டு 2 போட்டோம்னா உங்களுக்கு சார் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா நல்லா புரியும் சார். அது 36 எடுத்துக்கோங்க சார் ஃபார் எக்ஸாம்பிள். அதுல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இது முத இது முடிச்சிடலாமா? 6க்கு எனக்கு 4.89 வருது. அப்படியே கரெக்டா வந்தது சார். 4.89 தாங்க சார் வருது. அப்படியே எனக்கு அப்புறம் எப்படி 1.224 இருந்துச்சு? ஜம்ப் ஆகுது அப்படியே. ஆனா அப்படியே எப்படி எனக்கு 1.224 வந்துச்சு? சரி, நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா அதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இந்த மாதிரி வந்து ஆடு இதெல்லாம் எடுக்க வேண்டாம் சார், பர்ஃபெக்டா ஸ்கொயர் எடுத்துக்கங்கன்னு சொல்றாரு. அப்ப அப்படின்னா நீங்க வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன பண்ணலாம்? 4 எடுக்கலாம். 4க்கு 2 வருதா? 36 எடுத்துக்கோங்க சார். 36 எடுத்து ஏன் 2 போட்டா வராதா சார்? இல்ல சார், அது 2 into 3ன்னு நிறைய நம்பர் வர்றதுனால கரெக்டா இருக்கும் சார். புரியும் சார். ஓகே. 2க்கு 18, தென் 2க்கு 9, தென் 3. அப்ப இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 2 எடுத்துக்க சொல்றாரு. இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 3 எடுத்துக்க சொல்றாரு. அப்ப 2 into 3 இல்லையாமா? எஸ் சார். 6க்கு ரூட் எடுக்கணுமாமா? சார் இல்ல சார், 6 தான் சார் அதோட ரூட்டே. 36ஓட ரூட் வந்து 6 சார். ரூட் 36ஓட ஆன்சர் 6 சார். இங்க சப்போஸ் இங்க ஸ்கொயர்ல எப்படி வந்ததுன்னா சார் ஸ்கொயர்ல வர நம்பர் அதான் சார், அது ஒவ்வொரு டைம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா ஆன்சர் இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர் வந்துடும் சார். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு ரூட்குள்ள ஒரு நம்பர் வரும் சார். இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த இடத்துல இப்ப 36 இருக்குன்னு வைங்க. எஸ் சார். இந்த இடத்துல இப்படி 36, இப்ப என்ன பண்ணணும்?
சார் 36 இப்போ இதை இருந்தா இன்டூ அதோட ரூட் 6 வந்து போட்டுக்கணும். 6 சார். எஸ் சார், அவ்வளவுதான் சார். அது ரூட் ரைட் 36 இருந்தா 6 சார். எஸ் சார். இன்டூ 6 போட்டுக்கணும், அவ்வளவுதானா? எஸ் சார், அவ்வளவுதான் சார். ஓகே ஓகே, அவர் சொல்றது புரிஞ்சுச்சாமா? அதாவது ரூட்ல அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா மட்டும்தான் இந்த எல்சிஎம் மெத்தட் போட முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. மத்த இதுல ஆனா எனக்கு எப்படி 1.22474 வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஓகே, லெட் வி செக் மாமா. 1.0083 இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா கால்குலேட்டர்ல ஸ்கொயர் பண்றதுக்கு இன்னொரு அடிஷனல் ஆல்ட்ரேஷன் இருக்குமா? அதாவது இன்டூ ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா டபுள் டைம் ஆகும். இப்ப நீங்க ஒரு டைம் இதை கொடுத்துட்டு இன்டூ ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா அது 2 மாறிடும். அப்ப 4 ஆகும், 4 8 ஆகும், 18 8 வந்து 16 வரைக்கும் ஆகும். 16க்கு அப்புறம் மறுபடியும் இன்டூ ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா 32 மாறிடும். என்ன மாறிடும்? 32. ஆனா நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? 24 தான் இருக்கு. அப்ப 16க்கு அப்புறம் நீ வேற வழியே இல்ல, 1.0083 பெருகிதான். 16 வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கலாம்? இன்டூ ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். பட் 16க்கு அப்புறம் அடுத்து இன்டூ ஈக்குவல் டு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன மாறிடும்? 32க்கு ஜம்ப் ஆயிடும். அப்ப நீ மறுபடியும் பண்ண முடியாது. அப்ப 16க்கு அப்புறம் நீ இன்டூ 1.0083 போட்டுதான். அப்ப லிசன் 1.083. ஸோ இன்டூ ஈக்குவல் டு இப்ப 2 ஆயிடுச்சு. தென் இன்டூ ஈக்குவல் டு 4, இன்டூ ஈக்குவல் டு 8, தென் இன்டூ ஈக்குவல் டு 16 ஆயிடுச்சு. தென் 8 டைம்ஸ் நான் வந்து 1.0083 பெருக்கணும். இன்டூ 1.083 இன்டூ 1.083 இன்டூ 1.083 இன்டூ 1.083 into 1.083 1.083 into 1.083 equal to 1.2194 வருது. 1. அப்ப இன்னும் கிளியரா எடுக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? லைன் இங்க வந்து இன்னொரு 3 ஃபிகர் எடுத்துக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா தான் உனக்கு கிளியரா வரும். அப்படி போட்டீங்கன்னா உனக்கு இன்னும் கிளியரா வரும். அப்ப 1.0833333 போட்டு இன்டு ஈக்குவல் டு இன்டு ஈக்குவல் டு இன்டு ஈக்குவல் டு தென் இன்டு ஈக்குவல் டு தென் நவ் into 1.0833333. ஸோ எவ்வளோ வருது? 1.2204 வருதுமா. பெருக்கி பார்த்தோம்னா 2000 into 2240 வருது. Let me check what is the answer. Easy. 2004. அப்ப லிசன், நீங்க வெறும் 83 மட்டும் எடுக்காத, இன்னொரு 2 ஃபிகர் சேர்ந்து எடுத்துக்கோ. கேன் யூ ஃபைண்ட் அவுட்? இது வந்து காம்பவுண்டட் மந்த்லின்னு வரும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணோம். அப்ப இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோமா, இதை மட்டும் எழுதி வச்சுக்கோ. காம்பவுண்டிங் கொடுத்தாங்கன்னா divide the conversion period, divide conversion period with I. Rate of interest ஆல conversion period division பண்ணிக்கும். அதே சமயம் என்ன வந்து 12 ஆல பெருக்கிக்கும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 12 ஆல, அப்ப எந்த வேல்யூவால டிவிஷன் பண்றியோ அதே வேல்யூவால மேல பெருக்கிக்கும். இப்ப நம்ம யார் சொன்னா? நம்ம மெய்யர்ஸ் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட் ஸ்கொயரா இருந்ததுன்னா, சப்போஸ் வந்து இப்போ 36 சொன்னாரு இல்லையா? அப்ப வேற என்ன எக்ஸாக்ட் ஸ்கொயரு? 36 தென் 6 7. இப்போ சப்போஸ் 49 இருக்குன்னு வைங்களேன், எக்ஸாக்ட் ஸ்கொயர் இருந்ததுன்னா then he said that 7 7s are 49. அப்ப இந்த வேல்யூ அப்படியே 1.0833 7 ஆல பெருக்கினீங்கனாவே போதும், you will get the answer. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க அப்புறம் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட். ஸோ இது புரிஞ்சுதா புரியலையா? டெல் மீ வெதர் யூ அண்டர்ஸ்டுட் கன்வர்ஷன் பீரியடை எப்படி வந்து யூஸ் பண்ணுங்க. புரிஞ்சுதா புரியலையா? கைண்ட்லி அப்டேட் மீ வெதர் பிரவீனா said yes, கீர்த்திவாசன் yes, then ஜெயாகாஸ் yes, then சவுந்தர் அபினியா, then ஸ்ரீதேவி yes, then ஆனந்த்ராஜ், then Divyadashini, then Abhisri, then Monisa said, then Jaitina, then Jaisali, then Srinija, then Aswini. Then அந்த கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்றது வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. யூ ஹேவ் டு டு இட். there is no other way, you have to do it. so can you try இந்த சம்முக்கு? can you try மா? இந்த சம்முக்கு அவங்க சொன்ன மாதிரி annually, semi annually, quarterly and monthly பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் டெரைவ் பண்ணுவோம். ப்ளீஸ் டூ தட். டெரைவ் பண்ணிட்டு அப்டேட் மீ. டெரைவ் பண்ணிட்டு முடிச்சிட்டீங்கன்னா, 4மே முடிச்சிட்டீங்கன்னா அப்டேட் மீ த ஆன்சர். இதை வேணா எழுதிக்கமா. ப்ளீஸ் ரைட் டவுன். கன்வர்ஷன் பீரியட் should be used. ரைட் டவுன். கன்வர்ஷன் பீரியட் should be used as follows. எழுதிக்கோ. கன்வர்ஷன் பீரியட் should be used as follows. Conversion period should be used as follows.
First, divide conversion period with I, that is rate of interest. Divide conversion period with I, that is rate of interest. Point number 2, multiply conversion period with N. Multiply conversion period with N, that is term, that is number of years. Then அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எழுதிக்கோ. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா எழுதிக்கோ. ரைட் டவுன் an equal to p into 1 plus I whole power n. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க. தென் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா CI வேணும்னா எப்படி கண்டுபிடிக்கனா CI equal to a minus p equal to 2440 minus 2000 equal to CI. அதாவது that is interest equal to 440. So please do that. இந்த சம் ட்ரை பண்ணுங்க பாப்போம். இதே சம்முக்கு annually எல்லாம் கரெக்டா மெத்தட் போட்டு போடுங்க. annually, semi annually, quarterly and monthly போடுங்க பாப்போம். Please do that. Complete பண்ணிட்டு update me. சார் இல்ல சார் ஸ்டக் ஆன மாதிரி இருந்துச்சு அதை கேட்டேங்க சார். இல்லம்மா. If you completed, kindly update me as completed. எல்லா மெத்தடும் முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? You completed under 4 methods. நாலுமே முடிச்சிட்டீங்கன்னா update me as 4 ன்னு அப்டேட் பண்ணுங்க. நாலுமே முடிச்சிட்டா update me as 4. Sounder updated as 4. Just 4. Just type 4. Just type 4, ma'am. So everyone has done 4. Okay. Let me move on next, ma. Okay, thank you, ma. Thank you, Jaisali. Thank you, Anandraj. Let me move on next. Determine the compound amount and the compound interest on 1000 at 6% compounded semi-annually. Listen, semi-annually for 6 years. Semi-annually for 6 years. அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 plus I whole power n equal to 1.42576 ன்னு கொடுத்திருக்காங்க. I equal to 3% and இல்ல இதெல்லாம் அவங்களே போட்டு ஆன்சர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தான் சம். இதெல்லாம் மறந்துருங்க. Can you do this? 1000 ரூபாய் பிரின்சிபல், 6% semi-annually 6 years. அப்ப A equal to என்ன ஆன்சர்? AN equal to P into 1 plus I whole power n. You know that principal 1000. Then 1 I வந்து எவ்வளவு 6% சொல்லிருக்காங்க. Compounded
செமி ஆனுவலின்னு வரும்போது அப்ப 6% டிவிஷன் பை 2. அப்ப எத்தனை வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க? 6 இயர்ஸ்க்கு. அப்ப 6 into 2. அப்ப 1000 into 1 plus 0.653 னா 3%. அப்ப 0.3 whole power 12. அப்ப 1000 into 1.03 whole power 12. அதோட ஆன்சர் தான் நினைக்கிறேன். அதோட ஆன்சர் தான் 1.42576. Let me check it. 1.03 into 1.03 into equal to 6 into equal to 12. 1.03 into 1.03 yes, 1.42576 வரும். 1000 into 1.42576. அதான் அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க, இங்க கொடுத்துருக்காங்க 1.42576ங்கிறது. அப்ப ஆன்சர் ஈக்குவல் டு அப்ப 1425. அப்ப ஏ ஈக்குவல் டு அப்ப ஐ ஈக்குவல் டு a minus p equal to 1425 minus 1000 equal to 425. Completed na update me yes. Completed na update me yes. Completed na update me yes. Yes. Let me check that answer. That's 425.76. Completed na update me yes. Yes ma. Then everyone started completing. Okay, fine. Then shall we move on next? Anandra is also updated. Then Mon is updated. Next, example 4. Put in, compute the compound interest on 4,000 1.5 years at 10% per annum. 1.5 years na நீங்க என்ன எடுத்துக்கணும்? 3 terms எடுத்துக்கணும். காம்பவுண்டட் half yearly சொல்றாங்க. அப்ப listen, அப்ப இதே ஃபார்முலா an equal to principal எவ்வளோ? principal வந்து 4,000. then 1 plus 10% half yearlyங்கிறாங்க. அப்ப 10% division by 2. அப்ப 1.5 into 2 equal to 4,000 plus 1.05. 4,000 into 1.05 whole power 3 equal to 4,000 into 1.05 equal to 1.157625 into 4,000 போட்டா 4,630 வருது. I equal to இது வந்து A, I equal to 4,630 minus 4,000 equal to 630. Let me check what is the answer. 630.5. Completed na update me as completed. If you are completed na update me as completed na. Doubt இருக்கா இருக்காது? சரி, சேம் ஃபார்முலா தான். சார் மா சொல்லுமா. சார் அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லுங்க சார். இதுவாமா? எஸ் சார். இது அவங்களே வந்து சம்ல 10% கொடுத்துருக்காங்கம்மா. சரியா? காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு சொல்லிருக்காங்க. ஹாஃப் இயர்லினா எவ்வளவு கன்வர்ஷன் பீரியட்? ஹாஃப் இயர்லினா இங்க பாருமா, லிசன். ஹாஃப் இயர்லினா 6 months. கன்வர்ஷன் பீரியட் எவ்வளவு? ரவீனா கேக்குதாமா? எஸ் சார், 2 கன்வர்ஷன் பீரியட் சார். 2. அதனால தான் 10 divided by 2 ன்னு போடுறோம், வேற ஒண்ணும் இல்ல. ஹாஃப் இயர்லினா 2, குவார்டர்லினா 4, இதே வந்து மந்த்லினா 12. புரிஞ்சாமா? எஸ் சார். என்னமா
சார் புரிஞ்சுது சார். ஓகேம்மா ஓகேம்மா. அதனாலதான் நம்ம டிவிஷன் பை 2-ஆ 4-ஆ 12-ஆ 365ங்கிறது அந்த கன்வர்ஷன் பீரியட் பேஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்றோமா வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்வெர்டட் காம்பவுண்டட் சாரி 2 இயர்ஸ். இது இங்க வேற எங்க இருக்கு? லிசன் காம்பவுண்டட் செமி ஆனுவலின்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா டிவிஷன் பை எந்த சம் பர் ஆனம் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு சொன்னாலும் செமி ஆனுவலின்னு சொன்னாலும் ஒண்ணுதான்மா. சோ செமி ஆனுவலின்னு சொன்னாலும் ஹாஃப் இயர்லின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அதனாலதான் ஹாஃப் இயர்லினா டிவிஷன் பை 2 கன்வர்ஷன் பீரியட். அதனால நம்ம என்ன பண்றோம் 5% எடுத்துக்கோம். அவர் ஆன்சர் வந்து 630.50. வேற இருக்கிற டவுட் இருக்காமா? அதர்ஸ் கம்ப்ளீட்டட்னா அப்டேட் மீ as completed. So everyone started updating that they are completed. Abhisri, Jai Salvi, Monisa, then any Srija. Then listen, shall we move on next? Then find the principal or time or rate. அதாவது அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியா அந்த மாதிரி டிரைவ் பண்ணிடலாம். ஆனா ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. தட் இஸ் an equal to இது நார்மல் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபார்முலா. கனெக்ட்ஸ் 4 வேரியபிள்ஸ். என்னென்ன வேரியபிள்? தட் இஸ் அமௌண்ட், அதாவது அந்த வருஷம் முடியும் போது டோட்டல் இயர்ஸ் முடியும் போது அமௌண்ட், தென் பிரின்சிபல், தென் இன்ட்ரெஸ்ட், டேர்ம்ஸ், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணு சொல்றாங்க. சிமிலர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. லிசன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொல்றாங்க? லிசன், p into 1 plus i. லிசன் the formula p into 1 plus i whole power n minus 1. Listen the formula p into 1 plus i whole power n minus 1. This is the formula for compound interest. p into 1 plus இது 1 மா i whole power n minus 1. இந்த ஃபார்முலா அடாப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுங்கிறது கிடைச்சிரும். நம்ம இது வரைக்கும் n a ஓட ஃபார்முலா போட்டிருந்தோம். an equal to p into 1 plus i whole power n போட்டிருந்தோம்ல, இதே தான் இங்கேயும் போடுறோம். இது p into 1 plus n, பட் ஆனா minus 1 வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அது நத்திங் பட் மைனஸ் ஒன்னா பி பிரின்சிபல் மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். மைனஸ் ஒன்னு எதை மீன் பண்ணுது? பி. அப்ப இது மைனஸ் பின்னு மீன் பண்ணுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பி இன்டு 1 பிளஸ் ஐ ஹோல் பவர் என் மைனஸ் பின்னு போட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த ஃபார்முலா இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்முலா இது, நம்ம எழுதுற ஃபார்முலா இது. சரிங்களா? சோ அதான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. தட் இஸ் CIPIN wherever that whenever 3 out of these 4 variables are given, the fourth can be found by simple calculations. In the calculation, listen here. On what sum will the compound interest of 5% per annum 2 years compounded annually 1640? Appa you have to write. Appa the 1640 is another. What sum will the compound interest at 5%? Appa I hope 1640 ingiradhu A. 1640 ingiradhu A. And the rate of interest எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5% சொல்லியிருக்காங்க. Rate of interest எவ்வளோ? That is I equal to 5%. Then அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? 2 years compounded annually-ங்கிறாங்க. அப்ப T equal to, that is N equal to 2-ங்கிறாங்க. N equal to 2 years. The annual compounding period வந்து 1. ஏன்னா annual compounding. அப்ப அந்த ஃபார்முலால யூஸ் பண்ணலாம். எந்த ஃபார்முலா? AN equal to P into N plus 1. Sorry, P into 1 plus I whole power n. இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப AN-ங்கிறது 1640 equal to பிரின்சிபல் தெரியாது X into 1 plus I வந்து 5%, ஆனா வந்து காம்பவுண்டட் annually தான் சொல்றாங்க இல்லையா? சோ I வந்து 5%, இங்க 2. அப்ப equal to 1640 equal to இதை சிம்பிளை பண்ண x into 1.05 whole power 2. கரெக்டா? அப்ப 1640 equal to x into 1.05 into equal to போட்டோம்னா x into 1.1025 வருது. அப்ப 1.1025 x equal to 1640. Therefore x equal to எவ்வளோ?
1640 division by 1.1025. 1.1025 equal to 1487.5. Xங்கிறது நம்ம எதனால பிரின்சிபல், அப்ப பிரின்சிபல் equal to 1487.5. So let me check whether our answers match or not. இங்க என்ன 16,000 வருது. 1640ங்கிறது என்னது? அவங்க அந்த கடைசியா ஃபார்முலா சொன்னீங்களே சார், அதுல போட்டிருக்காங்க சார். அப்ப 1640ங்கிறது ஏ கிடையாதுமா. 1640ங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்மா. அப்ப சிஐ ஃபார்முலானா இதை யூஸ் பண்ணா. ஏ ஃபார்முலா எடுத்திருக்கேன். அப்ப இங்க நீங்க என்னோட சிஐ ஃபார்முலா எடுத்து புரியுற மாதிரியா இருக்கு. 1640 listen. On what sum will the compound interest at 5% per annum for 2 years? Yes. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்மா. 1640ங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப நீங்க இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்ப 1640 ஈக்குவல் டு, புரிஞ்சுக்குமா அது ஏவா சிஐயான்னு தெரியல எனக்கு. தென் பிங்கிறது எக்ஸ், தென் 1 பிளஸ் 5% ஹோல் பவர் 2 minus 1. அப்ப 1640 ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு 1.05 ஹோல் பவர் 2 minus 1. அப்ப 1640 ஈக்குவல் டு x into 1.05 1.05 into equal to 1.1025 minus 1. அப்ப 1640 equal to 0.1025x. So 0.1025x equal to 1640. Therefore x equal to 1640 division by 0.1025 equal to 0.1025 equal to 16,000. P principal equal to 16,000. சம பிடிக்கும்போது புரிஞ்சுக்குமா, இது வந்து 1240ங்கிறத நம்ம ஏன்னு எடுத்தோம். பட் இட்ஸ் அ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அவங்க அப்படிதான் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வாட் சம் வில் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றாங்க. அப்ப இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து இங்கேயே சொல்லிட்டாங்க. அட் 5% per annum for 2 years compounded annually. What will be our answer? 16,000 will be our answer. Can you do this? The sum port update பண்ணுவோம். Please do this. Adopt this formula. When you find out compound interest, adopt this formula. முடிச்சிட்டீங்கன்னா kindly update me as completed. So everyone start updating that they're completed. Simple interest கூட formula தேவையில்லாம compound interest formula is very important. So Abhinay also completed, Meyer also completed, Sridevi completed. So let me check. Next, what annual rate of interest compounded annually doubles an investment in 7 years? கொடுத்துருக்காங்களே. So அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா they said that what annual interest கேட்கறாங்க. I equal to என்னன்னு கேட்கறாங்க. I நம்மளுக்கு தெரியாது. Then 7 years term வந்து T equal to 7 years சொல்றாங்க. Then என்ன கொடுத்திருக்காங்க, given that 2 1/7 equal to 1.104090. 1.104090. பயங்கரமான ஃபார்முலா இருக்கு. என்ன கேக்குறாங்க, வாட் annual rate of interest I கேக்குறாங்க, காம்பவுண்டட். தென் அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? we have seen many formulas இல்லையா? A1 equal to P plus P80 பார்த்தோம். இது எப்படி எழுதணும்? A1 equal to P into 1 plus IT ன்னு எழுதணும். அதுல
into 1 plus I வரும் இல்ல A equal to P into P plus IT போட்டோம். A1 equal to P into P plus I போட்டோம் இல்லையா 1 plus I போட்டோம். அப்ப A2 equal to A1 plus P into 1 plus I போட்டோம். Then A2 equal to இதுக்கு A1க்கு இதான் ஃபார்முலா இல்லையா? P into 1 plus I again into 1 plus I போட்டோம். A2 equal to P into 1 plus I whole power 2 போட்டோமா? P into 1 plus I whole power 2 போட்டோம் கரெக்டா? அப்ப AN equal to P into 1 plus I whole power n போட்டோம். இந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணோம். நமக்கு ஒண்ணுமே தெரியாது. P1 தெரியாது, AN தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்ப 7 years சொல்லிருக்கேன் டேர்ம். இது 2 1/7. If the principal P, then AN equal to P. What rate of interest compounded annually doubles investment in 7 years கேட்கிறோம். ஓகே லிசன்மா, அவன் என்ன சொல்றான்னா நம்ம இப்போ 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா 7 வருஷம் கழிச்சு ஆஃப்டர் 7 years இட் மஸ்ட் பிகம் 2000. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. சம்ல வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி டபுள்ஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் 7 years. அப்ப நீ 1000 ரூபாய் போட்டேன்னா 7 வருஷம் கழிச்சு அது 2000 ரூபாயா இருக்கணும். அப்ப 1000 ரூபாய்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் பிரின்சிபல் கரெக்டா? 1000 ரூபாய்ங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும், பிரின்சிபல்னு தெரியும். அப்ப நம்மளுக்கு 7 years கழிச்சு அது என்னவா இருக்கணும், 2000 இருக்கணும். அப்ப AN ஈக்குவல் டு என்னங்கிறான் 2Pன்னு சொல்றான். ஏன்னா பிரின்சிபல் டபுளா இருக்கணுங்கிறான். AN ஈக்குவல் டு 2Pன்னு சொல்றான். அர்த்தம் மீன் பண்றான். AN let if the principal is P, அதான் என்ன சொல்றான், நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் டபுளா மாறணுங்கிறான். if principal is P then AN equal to P. அப்ப வந்து ANங்கிறது என்னது, நம்ம அந்த கடைசியா வெளியே வர வேண்டிய அமௌண்ட் 7 years கழிச்சு நமக்கு வர வேண்டிய அமௌண்ட், இந்த அமௌண்ட் ஈக்குவல் டு, அப்ப இந்த AN ஈக்குவல் டு என்னங்கிறான் 2Pன்னு சொல்றான். பிரின்சிபல் வந்து 2 டைம் இருக்கணும், ஏன்னா டபுள் த டைம் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். 7 வருஷம் கழிச்சு டபுள் ஆயிரும், 1000 2000 மாறிடும். அப்ப AN ஈக்குவல் டு 2Pன்னு சொல்றான். தென் AN-ஓட ஃபார்முலா எழுதிட்டான், இந்த ஃபார்முலா. அப்ப AN-ஓட ஃபார்முலா என்னது, AN ஈக்குவல் டு P into 1 plus I whole power n ஃபார்முலா. தென் மறுபடியும் என்ன பண்றான், 2P ஈக்குவல் டு, அப்ப AN-க்கு பதிலா 2P யூஸ் பண்றான், ஏன்னா இங்க 2P இருக்கு. அப்ப 2P ஈக்குவல் டு P into 1 plus I whole power n. தென் அப்ப 2P ஈக்குவல் டு P into 1 plus I தெரியாது, I தான் வந்து X இல்லையா? I 1 plus I whole power n எவ்வளவு, n-ங்கிறது 7 years. அப்ப 2P ஈக்குவல் டு அந்த P இருக்குல்லைங்க சார் டிவிஷன்ல, அந்த மல்டிபிளிகேஷன் இருக்க P வந்து இந்த சைடு கொண்டு தான் டிவைட் ஆயிரும் இல்லைங்க சார். இப்போ 2P by P வந்து கேன்சல் ஆயிரும் சார். அதாம்மா டிவிஷன் பை P. நான் என்ன நினைச்சேன்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டு வரலாமான்னு பார்த்தோம்மா. ஈக்குவல் டு அப்ப 1 plus I இப்போ ஹோல் பவர் 7 இருக்கும். பியும் வந்து கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த பக்கம் ஸ்கொயர்ல இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 2 into 1 power 7 மாறிடுமா? அப்படிதானமா? 2 into 1 power 7 மாறிடுமோ? அப்ப 2 bar 1 power 7 அவனே கொடுத்துருக்கான். 1.104090 equal to 1 plus I வருமா?
இந்த 1 இந்த பக்கம் தான் மைனஸ் ஆயிருமா? அப்ப I ஈக்குவல் டு 1.104090 மைனஸ் சைன் வருமா? மைனஸ் 1 வருமா? I ஈக்குவல் டு 0.10409 வருமா? therefore I ஈக்குவல் டு 10.409% வருமா? அவன் என்ன கேட்கறான்? I தான் கேட்கறான். I ஈக்குவல் டு 10.409% வருது. Will you check the answer? Yes, 10.41%. Listen very carefully, ma. நான் திருப்பி சொல்லி தரேன். Listen very carefully. You know the formula. நான் எப்படி வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது அந்த ஏ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏஎன் ஈக்குவல் டு பிஎன் டு 1+i ஹோல் பவர் n எழுதுறோம். இந்த சம்ல என்ன சொல்றான்னா 7 இயர்ஸ் ஆஃப்டர் 7 இயர்ஸ் பிரின்சிபல் ஆஃப்டர் 7 இயர்ஸ் பிரின்சிபல் becomes 2 times. Principal becomes 2 times of investment. Or principal doubles. Principal amount doubles. Principal amount doubles. அப்ப ஏஎன்ங்கிறது பிரின்சிபல் 2 டைம்ங்கிறான். அப்ப 2p சொல்றான். பிரின்சிபல் வந்து 2 டபுள் பி தான் பிரின்சிபல்ங்கிறான். ஏஎன் ஈக்குவல் 2pங்கிறான். அப்ப இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறான். அந்த ஃபார்முலா என்னது? ஏஎன் ஈக்குவல் டு பி இன்டு 1+i ஹோல் பவர் என்னங்கிறான். அப்ப ஏஎனுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 2 டைம் பிரின்சிபல் சொல்றோம். அப்ப 2p ஈக்குவல் டு பி இன்டு 1+i ஹோல் பவர் என்னங்கிறான். அப்ப 2p ஈக்குவல் டு பி இன்டு 1+i ஹோல் பவர் 7 சொல்றோம். அப்ப p இந்த பக்கம் வந்துடும். 2p டிவிஷன் பை p ஈக்குவல் டு 1+i ஹோல் பவர் 7 சொல்றோம். இங்க ஸ்கொயர்ல இருக்குது, இந்த பக்கம் வந்தா இந்த p க்கும் p கேன்சல் பண்ணிடு. அப்ப இங்க 2 தான் இருக்கு. 2 ஈக்குவல் டு 1+i ஹோல் பவர் 7 இருக்கு. இந்த 7 இந்த பக்கம் வரும்போது 2 பவர் 1 பவர் 7 மாறுது. ஈக்குவல் டு 1+i மாறுது. அப்ப என்ன ஆகுது? 2 இன்டு 1 பவர் 7 ஈக்குவல் டு ஏற்கனவே அந்த வேல்யூ தான். அப்ப 1.104090 ஈக்குவல் டு 1+i மாறுது. அப்ப i ஈக்குவல் டு இப்படி இந்த பக்கம் i பிளஸ் 1 ஈக்குவல் டு அல்லது 1+i ஈக்குவல் டு 1+i ஈக்குவல் டு 1.104090 sorry 4090. Therefore I equal to 1.104090 minus 1. Therefore I equal to 0.104090. இதை வந்து இன்டூ 100 போட்டீங்கன்னா பர்சன்டேஜ்ல மாறிடும். I equal to 10.409%. அதை வந்து I equal to 10.41% சொல்லலாம். அப்ப rate of interest 10.41%. So can you do this sum? Please do this sum. Kindly do this and update me as completed. Complete பண்ணிட்டீங்கன்னா update me as completed. Please do this. அப்ப இந்த ஃபார்முலால இருந்து அதை டெரைவ் பண்றோம். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா kindly update me as completed. Sounder, Kirtivasan, Devidasni, Aswini, Jai Tina, Abhiya completed. Jayakas completed. Jaisalvi also completed. Abhisri also completed. Ma, I'm not a maths teacher, ma. Don't get angry and all, ma. I'm trying my level best. Okay, ma. Others kindly update me.
முடிச்சிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுமா சொல்லி மூவ் டு நெக்ஸ்ட். சரி மூவ் ஆன் நெக்ஸ்ட்மா. அதுக்கப்புறம் ஸ்ரீனிஜ் அப்டேட் பண்ணிருக்கீங்க. அதர்ஸ்மா ரக்ஷனாவோட ஆன்சர் எல்லாம் வரல. மெய்யர்ஸ் கம்ப்ளீட்டட். அதர்ஸ் பிரவீனாவோட ஆன்சர் வேர் இஸ் பிரவீனா? பிரவீனாவோட ஆன்சர் காணோம். மோனிஷாவோட ஆன்சர் வந்துருச்சு. அபிஸ்ரீ அனுப்பிச்சிட்டாங்க. அஸ்வினி அனுப்பிச்சாச்சு. இல்லாட்டி மூவ் ஆன்மா, அடுத்தது போலாம். சொல்யூஷன். Okay, in what time will 8,000 amount, in what time will 8,000 amount to 8,820 at 10% per annum annual interest compounded half வெளிங்கிறாங்க. அப்ப listen, எவ்வளவு சொல்றாங்க? அதாவது a equal to எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? a equal to what time, அதாவது 8,820ங்கிறாங்க. தென் வந்து p equal to 8,000 சொல்றாங்க. p equal to 8,000. தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் i equal to 10%ங்கிறாங்க. தென் வந்து கன்வர்ஷன் பீரியட் 2, கன்வர்ஷன் பீரியட் வந்து 2, t equal to தெரியாது, t equal to x. let me check இந்த ஃபார்முலா அடாப்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். 8,820 equal to 8,000 into 1 plus i வந்து 10% division by 2 n by 2 இல்லையா? சரி, n into 2 into 2 பிரிக்கணும். அப்ப 8,820 equal to 8,000 into 1 plus 0.5 whole power 2n. கரெக்டா? whole power 2n. அப்ப 8,820 equal to 8,000 into 1.05 whole power 2n. எப்படிமா சிம்பிளி இந்த 8,000 division 8,820 division by 8,000 equal to 1.05 whole power 2n. 1.1025 equal to 1.05 whole power 2n. இது எப்படிமா இதுக்கப்புறம் சிம்ப்ளிஃபை பண்றது? எனிபடிமா அது எப்படி சிம்ப்ளிஃபை பண்றதுமா? நம்ம ஏன் என்ன பவர்ல மாத்திக்கலாங்க சார். என்னமா? இந்த 1.1025 பவர்ல மாத்திடலாங்க சார். இதைவா? ஆமாங்க சார். ஓகே, 1.05 வரும், பவர் 2 வரும். கரெக்டா? அப்போ 1.05 பவர் 2 தாங்க சார். n. ஓகே, n. அப்ப n is equal to 2. ஆனா அவங்க 2 மல்டிப்ளை பண்ணவே இல்லைங்க சார். கொண்டு போய் அவங்க என்ன அப்படியே வச்சிருக்காங்க சார். என்னம்மா? சார் அவங்க என்ன அப்படியே வச்சிருக்காங்க சார். 2 ஆல மல்டிப்ளை பண்ணவே இல்லைங்க சார் அவங்க. ஆனா பண்ணணும் தானே? பண்ணணும் சார். அதான் அவங்க அப்படியே வச்சிருக்காங்க சார். அதான் டவுட்டா இருக்கு. இது கரெக்ட் தானே? இது எஸ் சார். சார் நீங்க பண்ணது கரெக்ட் தான் சார். ஓகே, கரெக்ட் தான் சார். அவங்க கடைசியில பண்ணிருக்காங்க சார் கொண்டு போய் 2. ஓகேமா, ஓகே. ஆன்சர் வந்து n equal to 2மா. ஆன்சர் n equal to 2.
Please do this now. Answer n equal to 2. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது? சார் 2n equal to 2 போடணும் சார். மேல பவர்ல போட்டுருக்கீங்க. 2n equal to 2 போடணும் சார். 2 கேன்சல் ஆயிடும். சோ n equal to 2/2 வரும்லங்க சார். எப்படி போடணும்? 2n equal to 2 போடணுமா? எஸ் சார். அப்போ n equal to 2 ஈக்குவலுங்க சார். யாரோ ஒருத்தர் சார் நான் சொல்றேங்க சார். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் 2/2 = 2/2 தாங்க சார். ஆமா 2/2 வந்து பேஸ் வேல்யூ ஈக்குவலா இருந்ததுன்னா பவர் 2 ஈக்குவல் தாங்க சார். சோ அந்த கணக்குல வந்து 2n = 2 சார். அப்ப இந்த 2 2 கேன்சல் ஆயிருமா? சார் அப்போ n இந்த பக்கம் வச்சு 2 அந்த பக்கம் போட்டோம்னா 2/2 தாங்க சார். ஆமா. சோ 2/2 = 1 சார். சோ n = 1. ஆனா இங்க n equal to 2 வருது. சார் ஆன்சர் n equal to 1 தான் சார். கீழ கொடுத்திருக்காங்க. கீழ கொடுத்திருக்காங்க. ஓகே. n equal to 1. ஓகே. n equal to 1. Okay. Then next, find the அடுத்தது போலாமா? Shall we move on next? Find the rate per annum if 2 lakh amount 2,31,525 in 1.5 year, interest being compounded half yearly சொல்றாங்க. Find the rate percent, அதாவது I கேக்குறாங்கமா. They want I. அப்ப adopt this formula. அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? They said that principal 2 lakh கொடுத்திருக்காங்க. Then 231,525 கொடுத்திருக்காங்க. Then I தான் x. Then conversion period வந்து compound half yearly 2 years. Conversion period 2. Term வந்து எத்தனை? 1.5 years. Term வந்து 1.5 years. அப்ப 2,31,525 equal to 2 lakh into 1 plus I whole power, 1 plus I by 2 whole power 1.5 into 2. அப்ப 2,31,525 equal to 2 lakh into 1 plus I by 2 whole power 3. Where 2,31,525 division by 2 lakh equal to 1 plus I by 2 whole power 3. Simplification தான் பயங்கரமா இருக்கு. 1.157625 equal to 1 plus I by 2. I by 2 0.05 எழுதலாமா? எழுதக்கூடாதா? நான் இதுக்கப்புறம் எப்படி சிம்பிளிஃபை பண்றது? சார் அந்த 1.157625 வந்து 1.05 the whole power 3 போடலாங்க சார். ஓகே. இதெல்லாம் எப்படிமா கண்டுபிடிக்கிறது? சார் இன்டு பண்ணி தாங்க சார் கண்டுபிடிச்சாகணும். வேற வழி இல்லைங்க சார். சார் சில ஆப்ஷன்ல இருந்து போய்க்கலாங்க சார். ஆப்ஷன் இருக்குங்க சார். ஆப்ஷன் மூலமா போய்க்கலாம். அப்படி பண்ணலாம். ஓகே. இதுக்கு இதை எப்படிமா சிம்பிளிஃபை பண்றது? equal to 1 plus I by 2 சார். சார் இப்போ 1 plus I by 2 is equal to 1.05 சார். இல்ல அது ரைட். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இது என்ன சிம்பிளை வேற விதமா சிம்பிளை பண்றதுக்கு வழி இருக்கா? இது I by 2 0.05 ஐன்னு எழுதக்கூடாதா? லிசன்மா 1 plus 0.5 கரெக்டா? I 0.05
0.05i whole power 3 கரெக்டாமா? கரெக்ட் தானமா? எழுதலாம் சார். எழுதலாம். அப்ப இதை கூட்டிக்கலாமா? இதை கூட்ட முடியுமா, கூட்ட முடியாதா? கூட்டிக்கலாம் சார். 1.05 ஐன்னு போடலாம். ஓகே, ஈக்குவல் டு 1.05i whole power 3 கரெக்டா? கரெக்ட் சார். கரெக்ட் தான் இல்லையா? அப்ப i ஈக்குவல் டு இது எப்படி சிம்பிளை பண்றது? சார் இப்ப அவங்க ஐன்னு அப்படியே வச்சிருக்காங்க சார், டிவைட் பை 2 பண்ணல. ஓகே, அவங்க 1 பிளஸ் ஐன்னு வச்சிருக்காங்க சார். அது மேல பவர் 3யும் கேன்சல் ஆயிருங்க சார். இந்த ரெண்டு கேன்சல் ஆயிருமா? எஸ் சார், கேன்சல் ஆயிருங்க சார். அப்ப 1 பிளஸ் ஐன்றது -1 இந்த பக்கம் வந்துருங்க சார். அப்ப 1.05 -1 வந்து 0.05 வருங்க சார். i ஈக்குவல் டு 0.05 சார். இன்டூ 100% போட்டீங்கன்னா 5% தான் சார் ஆன்சர். இது இப்படி பிளஸ் பண்ணாம வச்சிருக்காங்களா? எஸ் சார். 1 பிளஸ் ஐ வச்சுக்கோங்க சார். 1 பிளஸ் ஐ வச்சுக்கோங்க சார். அப்படி வச்சாலும் ஓகேங்க சார். ஓகே, அப்புறம் i ஈக்குவல் டு அப்ப இங்க ஒரு 1.05 இருக்கு. சார் கரெக்ட் தான் சார், அப்படியே பண்ணலாங்க சார். -1 இந்த சைடு கொண்டு வந்துருங்க சார். ஃபர்ஸ்ட் +1 இருக்கு, -1 ஆயிருமாங்க சார். எவ்வளோங்க சார் வரும்? 1.05 -1 ஈக்குவல் டு 0.05 வருமாங்க சார். ஆமா, 0.05 ஈக்குவல் டு சரி இன்டூ இப்படி வருமா? 0.05 இப்படி வரும். ஓகே சார். ஆமா, டிவைட் பண்ணிடுங்க சார். இப்ப i ஈக்குவல் டு 0.5 0.5 ஆமா. எஸ் சார், டிவைட் பண்ணிடுங்க சார். அப்ப i ஈக்குவல் டு 1 0.1 வருங்க சார். 0.1 வருங்க சார். ஓகே, 0.1 ஓகே. இன்டூ 100 பண்ணீங்கன்னா 10% சார். அவ்வளவுதாங்க சார், ஆன்சர் தான் சார். i ஈக்குவல் டு 10%. எஸ் சார். Please do that, ma. Find out i equal to 10%. சார் அப்புறம் இது நீங்க மேலேயே டிவைட் பண்ணிட்டீங்க சார், i/2ன்னு. எங்கம்மா? ஆமா, இங்க அப்படியும் பண்ணலாங்க சார். அப்படி நம்ம i/2ன்னு பண்ணா விட்டா கூட கடைசியில அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும் சார். இங்க கீழே 0.5 இன்டு 0.2 பண்ணாலும் 10% வந்துருங்க சார். ஓகே மேம். நான் அப்படியே அந்த ஃபார்முலா படி வந்துட்டோமா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம அந்த கன்வர்ஷன் பீரியட போட்டு தானே மேல பெருக்குறோம். எஸ் சார், எஸ் சார், கரெக்ட். அதனால இங்கே அப்படி அங்க பண்ணாம விட்டா கூட கீழே டிவைட் பண்றதை மல்டிப்ளை பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்றதை டிவைட் பண்ணிக்கணும் சார். அவ்வளவுதான் சார். ஓகே மேம். Kindly do that, ma. முடிச்சுட்டு update me as completed. சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் பாத்துக்குமா? நான் வந்து ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ கம்ப்ளீட் பண்றது நீ பண்ணி விட்டு. ஐ எம் நாட் அ மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர்மா. Kindly update me if you are completed. Na kindly update me as completed. So everyone started updating this completed. Divyasni Jayakas, everyone thanks a lot for that. So we move on next. Then can you do this sum? A certain sum invested at 4% per annum
compounded semi-annually amounts to 78,003 at the end of 1 year. Find the sum. இந்த அமௌண்ட் வந்து ஏஎன் நினைக்கிறேன். இந்த அமௌண்ட் becomes ஏஎன் செமி annually சொல்றாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஐ தெரியும் 4%. தென் டேர்ம் வந்து 1 year தான். டேர்ம் 1 year. தென் வந்து இது வந்து கன்வர்ஷன் பீரியட் வந்து 2. தென் அதுக்கப்புறம் வந்து 78,030 பிரின்சிபல் எக்ஸ் செர்டைன் சம் இன் எஸ் பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ ஏஎன் ஃபார்முலால 78,030 equal to x into 1 plus 4 division by 2, 4% division by 2, whole power 1 into 2. 78,030 equal to x into 1 plus 2%, whole power 2. 78,030 equal to x into 1.02 whole power 2. 78,030 equal to x into 1.02 into equal to 1.0404. Therefore 1.0404 x equal to 78,030. Therefore x equal to 78,030 division by 75,000. என்ன ஆன்சர்? சார் 75,000 தான் சார். 75,000 sir. 75. Principal equal to 75,000. Please kindly do this மா. இந்த மாதிரி கொடுத்தா கூட சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா இருக்குமா. இதுல ஏதாவது ஐயவோ இல்ல எண்ணையோ விட்டுட்டாங்கன்னா தான் பெரிய விஷயம். So please do that. Kindly do this and update me. Answer 75,000. So kindly do this and update me. See, many of them are doing it. Okay, so let's move on next sum. So next sum, those who are updated late, very good mark. 16,000 invested for 10% per annum, compounded semi-annually 18,520. Find out the time period of investment. N கேக்குறாங்கம்மா. They want N. எவ்வளோ 16,000. தென் என்ன கொடுத்துருக்காங்க 18,522 வந்துருதான். I 10%. தென் வந்து காம்பவுண்டட் செமி annually கன்வர்ஷன் பீரியட் 2 டேர்ம் வந்து எக்ஸ். அப்ப 18,522 ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து 16,000 இன்டூ 1 பிளஸ் 10% டிவிஷன் பை 2 ஹோல் பவர் 2n. 18,522 division by 16,000 equal to 1.05 correct? Whole power 2n. 18,522 division by is equal to 18,522 divided by 16,000 equal to 1.157625. 1.05 2 power n 2n. 1.05 whole power 3 equal to இதுக்கப்புறம் எப்படி சிம்பிளை பண்றது? 2n equal to 3 sir. 2n equal to 3. ஓ இந்த ரெண்டே கேன்சல் பண்ணிக்கலாமா? Yes sir. அப்ப n equal to 3/2 ஆமா? Yes sir. n equal to 1.5 years. Okay, n equal to 1.5 years. So let me check the answer. What is the answer?
Yes, n equal to 1.5 years. நானும் மேக்ஸ் படிச்சுட்டேன். சரி, move on next. ஆனந்த்ராஜ் updated 1.5. then முடிச்சவங்க அப்டேட் பண்ணுங்கம்மா. kindly update. Ravina updated, then Jai Tina, Jayakas updated, Sridevi, Anandraj, Jaisalvi, Srinija, Abhisri updated, Ashwini updated, Kirtivasan, Monis updated, then Abhinaya, Rakshana, Soundar. என்ன எல்லாம் 3 அப்டேட் பண்ணிட்டீங்க. சவுந்தர் விளையாட்டம் உனக்கு. ஆனந்தராஜ் மறுபடியுமா? ஓகே. ஹரிபோல் அப்டேட்டட். விட்டுட்டீங்க அதனால. Next example, a person opened an account on April 2001, deposit of 800. The account paid 6% interest compounded quarterly. On October 1, 2001, he closed the account and added enough additional money to invest in a 6 months time deposit for 1,000, earning 6% compounded monthly. How much additional amount did the person invest on October 1? October 1ல அவர் எவ்வளவு அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாருன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, a person opened an account 2001 ஏப்ரல் 2001ல 800. அப்ப 1/4/2001ல டெபாசிட் rupees 800. Then next, the account paid 6% interest compounded quarterly. அப்ப I வந்து 6%, conversion period equal to 4, quarterlyங்கிறனால 4. Then on October 1, 2001, he closed the account and added enough additional money to invest in a 6 months time deposit for 1,000. அப்ப எப்ப க்ளோஸ் பண்றான்? So account closed on 1/6, என்னப்பா 1/6/110/2001லே க்ளோஸ் பண்ணிட்டான். எத்தனை மாசம்? 6 மாசத்துல க்ளோஸ் பண்றான். 6 monthsல he closed it. Then he added enough additional money to invest in a 6 months time deposit for 1,000, earning 6% compounded monthly. அப்ப பீரியட் வந்து 6 months. Rate of interest I equal to 6%. Then conversion period 12. conversion period monthlyன்னு சொல்லியிருக்காங்க. compounded monthly 12. அவங்க என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how much additional amount did the person invested? How much additional amount invested in October 1ங்கிறாங்க. October 1ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப AN equal to P into 1 plus I whole over N. இப்ப P எவ்வளோ? 800 டெபாசிட் பண்றாரு. I plus 6% division by 4 இல்லையா? இங்க என்னங்கிறது 6 months. 6 months தான். இன்ட்டு 2 வருமா அப்போ? ஏன்னா குவார்டர்லினா 4. அப்ப இவரே 6 மாசம் பீரியட் தான் வச்சிருக்காரு. அப்ப half yearly into 2 தான். தெரியல எனக்கு கரெக்டா. சரி செக். 800 into 1 plus 6/4னா 6 division by 4 equal to 1.5% whole power 12 equal to 800 into 1.015 whole power 12. கரெக்டா? 1.5 division by 100 equal to, yes, 1.015 into 1.05 into 1.05 9 into 1.05 10 into 1.05 1.015 into 1.015 So answer 800 into 1.1956 வருது.
956 வருது. கரெக்டா ஏன் தெரியல. அப்ப அவர் எத்தனை மறுபடியும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு? ஹி இன்வெஸ்டட் 1000 நினைக்கிறேன். டைம் டெபாசிட் 1000. கரெக்டான்னு தெரியாது. அப்ப 1000ல இருந்து 956 போச்சுன்னா 44 ரூபா அடிஷனலா போடுறாருன்னு. இது கரெக்டா இது 6 months. ஏன்னா இயர்னா அது 4ஆல பெருக்கலாம். 6 monthsனா 2 குவார்டர் தானே. யாருக்காவது ஆன்சர் வந்திருக்கா? ஐயோ 175 ரூபா வருது. இங்கதான் மிஸ்டேக். அவங்க எப்படி என்ன எடுக்கிறாங்களா 6/12. அப்ப 12 மாசத்துக்கு 6 மாசம்னா இன்டூ 4ஆல பிரிக்கிறாங்க. அப்படி போட்டா 2 நம்மளுக்கு என்ன 12 வருது, அங்க 2 வருது. அப்ப கீப் இட் 2. அப்ப 1.015 into equal to 1.030225 into 800. It's 824.1. இந்த மாதிரி நீங்க 6ல கொடுத்தாங்கன்னா நீங்க அந்த ஏனத்துக்கு எவ்வளவு மந்த்னு போட்டு அப்ப இந்த 4 வந்து குறைக்க கூடாது. ஸோ இது கன்வர்ஷன் பீரியட் 4னா அது 4ஆல மல்டிப்ளை பண்ணும். மந்த்ல கொடுத்தாங்கன்னா டிவிஷன் பை மந்த் போட்டுட்டு இன்டு 4 போட்டுருக்கு. அப்ப யூ வில் கெட் 2. அப்ப 824.18. அப்ப 1000 minus 824.18. அப்ப அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவாரு? 176.80 rupees இன்வெஸ்ட் பண்ணுவார். அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் he made. So additional investment made 176.82. Update me whether you complete இது புரிஞ்சா புரியலையா? Kindly tell me whether you understood this or not. Yes sir. Okay, others ma? Yes, sir. Others kindly update me whether you understood this or not. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருமா. n மந்த்ல கொடுத்தானே டிவிஷன் பை நம்பர் ஆஃப் மந்த்ஸ் போட்டுங்க. டேஸ்ல கொடுத்தானே டிவிஷன் பை நம்பர் ஆஃப் டேஸ் போட்டுங்க. கன்வர்ஷன் பீரியட் குறைச்சிடாதீங்க. கன்வர்ஷன் பீரியட் 4னா அந்த 4 தான் அப்டேட் பண்ணணும். Then what was the maturity value of his time deposit on April 1, 2012? April 1, 2012ல எவ்வளவு மெச்சூரிட்டி வேல்யூன்னு கேக்குறாங்க. ஏஎன் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஏஎன் ஈக்குவல் டு பி இன்டு 1 plus i ஹோல் பவர் n. பி எவ்வளவு 1000, 1 plus i எவ்வளவு 1 plus ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. இது காம்பவுண்ட் கன்வர்ஷன் பீரியட் எவ்வளவு 12 ஹோல் பவர் என்னங்கிறது 6 months இல்லையா? 6/12 into 12. அப்ப 1000 into 1 plus 6/12 னா 6 division by 12 னா 0.5 இல்லையா? 0.5% whole power 6 equal to 1000 into 1.005 வருமா? 0.5 division by 100 equal to yes whole power 6 equal to 1.05 into equal to class எடுத்து அப்ப 4 ஆச்சா into 1.05 into 1.05 equal to 1.030377 வருது equal to into 1000. 1030 வருதுமா. உங்களுக்கு எவ்வளவு வருது? A equal to 1030. Correct amma. What was the maturity value of time deposit in April 1, 2002? So let me check. It's 1030.38. அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க? How much the total interest earned? Total interest earned என்ன? இதுல எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காரு இன்ட்ரெஸ்ட்? இதுல ஒரு 24.18, இதுல ஒரு 30.38.
அப்ப ஈக்குவல் டு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிளஸ் 30.38 ஈக்குவல் டு 54.56. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 54.56. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 54.56. So kindly update me whether you understood or not. So many of them has completed yes. Fulla முடிச்சிட்டீங்கன்னா update me yes. Fulla முடிச்சிட்டீங்கன்னா update me yes F. Fulla முடிச்சிட்டீங்கன்னா update me yes F. Just F update பண்ணுமா. Sounder updated others. Aswini F, then Anandraj, then Kirtivasan, others. Fulla முடிச்சிட்டா update me yes F. ஓகே, இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கைண்ட் அட்வைஸ், அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் போட்டுரு. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு தடவை ரீகால் பண்ணிரு. ஸோ வி வில் ஸ்டார்ட் நெக்ஸ்ட். ஏன்னா கிட்டத்தட்ட 50% ஆஃப் சாப்டர்